புதுப்பிக்கத்தக்க மின்சாரம் கட்டாய கொள்முதல், அதாவது ரினியூவபிள் பர்ச்சேஸ் ஆப்ளிகேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் உள்ள பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் இருப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஸ்டான்ஜெட்கோ இருக்காங்க. அவங்க வந்து மின்சாரம் உற்பத்தி பண்ணக்கூடிய கம்பெனிஸ்ல இருந்து மின்சார கொள்முதல் பண்ணுறதுல ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வந்து ரினியூவபிள் எனர்ஜி, புதுப்பிக்கத்தக்க மின்சாரமாக கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அந்த டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது தான் வந்து இந்த ரினியூவபிள் பர்ச்சேஸ் ஆப்ளிகேஷன். இப்போ ப்ரெசென்ட்டாக வந்து 33% வந்து ரினியூவபிள் எனர்ஜி வந்து ப்ரொக்யூர் பண்ணணும், அதாவது கொள்முதல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் இருக்குது. இது எப்போ கொண்டு வராங்கன்னா, 2003 பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வராங்க. ஸோ அந்த ஆக்டில் வந்து சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் அண்ட் ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் அப்படிங்கிறத அமைக்கிறாங்க. ஸோ இவங்களோட முக்கியமான ஏம் என்னன்னா, டு ப்ரமோட் ரினியூவபிள் எனர்ஜி, புதுப்பிக்கத்தக்க மின்சாரம் வந்து யூஸ் பண்ண வைக்கணும். அதே டைமில் வந்து ஃபொசைல் ஃபியூல்ஸ், புதை படிவங்கள்லேருந்து கிடைக்கிற எரிபொருள், கோல், பெட்ரோலியம், இந்த யூசேஜை வந்து குறைக்கணும். புது புது இனோவேஷன்ஸ் வந்து கண்டுபிடிப்புகள் வந்து கிளீன் எனர்ஜியில் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு தான் வந்து இந்த 2 அமைப்புகளும் வந்து 2003 வந்து அமைச்சாங்க. அதுக்கப்புறம் 2014 பார்த்தீங்கன்னா நேஷனல் டேரிஃப் பாலிசி. ஸோ இந்த 2016 அமைச்ச இந்த நேஷனல் டேரிஃப் பாலிசி தான் வந்து ஆர்பிஓ, ரினியூவபிள் பர்ச்சேஸ் ஆப்ளிகேஷன்ஸ் கொண்டு வரதுக்கு முக்கியமான பாலிசியாக இருந்திருக்கு. ஸோ இந்த நேஷனல் டேரிஃப் பாலிசி 2016, ஸோ அது கொண்டு வரதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா வந்து 2015 வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க, உதய் ஸ்கீம் அப்படின்னு, உஜ்வாலா டிஸ்காம் அஷூரன்ஸ் யோஜனா. அந்த ஸ்கீம் வந்து எல்லா ஸ்டேட்லேயும் உள்ள பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ்க்கு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்குறது. ப்ளஸ் அவங்க வந்து புதுசாக வந்து பவர் ஜென்ரேஷனுக்கு வந்து இனோவேஷனாக ஏதாவது கொண்டு வராங்க அப்படின்னா அதுக்கும் வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட், நிதி உதவி வந்து வழங்குறதுக்காக அந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த ஸ்கீமை வந்து வலுவூட்டுற விதமாக தான் வந்து இந்த 2016 வந்து நேஷனல் டேரிஃப் பாலிசியும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தற்போது 2025 to 26 பார்த்தீங்கன்னா 33% வந்து ரினியூவபிள் எனர்ஜி பர்ச்சேஸ் பண்ணணுங்கிறது கட்டாயம் இருக்குது. ஸோ அதில் விண்டு வந்து 3.36%, ஹைட்ரோ எலக்ட்ரிக் வந்து 1.48%, அதர் பர்சன்டேஜ் வந்து 28.17%. நெக்ஸ்ட் இயருக்கு பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இயர் வந்து 35.95% வந்து டோட்டல் ரினியூவபிள் எனர்ஜி பர்ச்சேஸ் பண்ணணும். விண்டில் வந்து 4.29, ஹைட்ரோ எலக்ட்ரிக் வந்து 1.80% பர்ச்சேஸ் பண்ணணும். இது வந்து டோட்டலாக வந்து 2029-30 வரைக்கும் வந்து டார்கெட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் பர்ச்சேஸ் வந்து ரினியூவபிள் எனர்ஜி பர்ச்சேஸ் 43.33% வந்து 2030 வந்து டார்கெட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இது போக எனர்ஜி ஸ்டோரேஜ் ஆப்ளிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ எனர்ஜியை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பர்சன்டேஜுக்கு ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. அது ப்ரெசென்ட்டாக வந்து 2% இருக்குது. 2030 வந்து அதை வந்து 4% அதையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு டார்கெட் வச்சிருக்காங்க. தேங்க்யூ.